கூழ் வேணுமா? உனக்கு என்ன வேணும்? கூழா? தோ தாத்தா கொண்டு வந்துட்டாரே. ஹேலுக்கு கொஞ்சம், ஹேஸுக்கு கொஞ்சம். இன்னும் வேணுமா? கம்பங்கூழலாம் காசு இல்லாதவன் தான்டா குடிப்பான், பணக்காரணி வெள்ளை சோறு சாப்பிடு அப்படின்னு ஆரம்பிச்சதுதான் கம்பங்கூழே நம்ம நிறைய பேர் குடிக்கிறத நிறுத்த ஆரம்பிச்சிட்டோம். இது ரொம்பவே ஒரு அற்புதமான சாப்பாடுங்க. பட் ஆனா இதுக்குன்ட்டு சில டவுன் சைட்ஸுமே இருக்கு. எல்லா விஷயங்களையும் நம்ம கம்பங்கூழ பத்தி ப்ராப்பரா இந்த ரீல்ல கத்துக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல கிடைக்கக்கூடிய நிறைய ஊட்டச்சத்து நிறைந்த சாப்பாடுகள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இப்பவே எனக்கு ஒரு ஃபாலோவர் தட்டி விட்டுருங்க. 100 கிராம் கம்பங்கூழ்ல 70 to 80 கேலரிஸ் இருக்குங்க. கார்போஹைட்ரேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 12 to 15 கிராம், புரோட்டீன் 2 to 3 கிராம், கொழுப்பு 1 கிராம், நாறு சத்து 3 கிராம் இருக்கு. ஈஸியா நீங்க செரிமானம் பண்ணிடலாம். எஸ்பெஷலி நைட் ஊற வச்சு ஃபெர்மெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா எனர்ஜியும் ஸ்டெடியா ரிலீஸ் ஆகுங்க உங்களுக்கு. ஏன்னா இது லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ் ஃபுட். அதனாலே வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் ரொம்பவே நல்லது. பாப்பா விரும்பி விரும்பி திருப்பியும் கேட்டு குடிக்குது பாத்தீங்களா? கம்பங்கூழ் குடிக்கிறதுனால இன்சுலின் ஸ்பைக்ஸ் அண்ட் கிராஷஸ், அல்ட்ரா ப்ராசஸ் ஜங்க் ஃபுட்ஸ் குழந்தைங்க சாப்பிடும் போது வர மாதிரி வரவே வராது. குழந்தைங்களோட மூட், எனர்ஜி லெவல் எல்லாமே பல மடங்கு பெட்டரா இருக்கும் இதை அவங்க குடிச்சாங்கன்னா. எந்த உணவு இருந்தீங்கனாலும் அது என்னைக்குமே பேலன்ஸ்டா இருக்கிறபடி பாத்துக்கணும். சொல்லலாம் கம்பங்கூழ் மட்டும் குடிச்சா நமக்கு கண்டிப்பா பத்தவே பத்தாதுங்க. ஏன்னா இதுல புரத சத்து சுத்தமா இல்லவே இல்லை. இதுல இருந்து கிடைக்கிற நாறு சத்து என்னதான் ரைஸ் சப்பாத்தியை விட பெட்டரா இருந்தாலுமே அது மட்டுமே நமக்கு போகாது. சொல்லலாம் என்னைக்குமே கொஞ்சம் தயிரோ மோரோ கூட என்ன எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணுங்க. அதுல இருந்து கொஞ்சம் புரோட்டீன் கிடைக்கும். அதுக்கப்புறம் நிறைய சிறு வெங்காயம், மத்த பொரியல் வகைகள் கூட இதோட சேர்த்துக்கிட்டீங்கன்னா நாறு சத்தும் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிடுவீங்க. ரொம்ப முக்கியமா முட்டை இல்ல ஏதாவது கறி இருந்ததுன்னா கூட சூப்பருங்க. உங்களோட புரோட்டீன் டேக்கும் மீட் பண்ணிடுவீங்க. வெஜிடேரியனா இருந்தா ஏதாவது சுண்டலோ பன்னீரோ இந்த மாதிரி விஷயங்கள் கூட எடுத்துக்கலாம். அதுக்குன்ட்டு வெள்ளை சோறு நீங்க சாப்பிடவே கூடாது அப்படின்றலாம் நான் சொல்லிடவே மாட்டேன். ஏன்னா வெள்ளை சோறு இன்னமும் டைஜஸ்டபிள், லைசெமிக் இண்டெக்ஸ்ல அதிகம் தான். பட் ஆனா அதை மட்டுமா சாப்பிட சொல்றோம் நாங்கெல்லாம்? எல்லாத்துலயும் புரோட்டீனையும் நாடு சத்தையும் போட்டு தான் சாப்பிடுங்களேன். வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும்.